குட் மார்னிங் சோல்ஸ். நான் சொன்ன மாரி இன்னும் அடுத்து இன்னும் ஒரு 2 சாங்ஸ் இருக்கு. இன்னைக்கு சாங்கோட. இது ஃபுல் அண்ட் ஃபுல் குருவையும், சிஷ்யனையும் பத்தின சாங்ஸு. ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கக்கூடிய சாங்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த சாங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ யாரு உண்மையான, கரெக்ட்டான ஒரு சீடன் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டான டிசைபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்ல ஆல்ரெடி நான் நெறைய தடவ சொன்ன மாரி, அ நம்ம பொறக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்கூல் மாரி. இந்த ஸ்கூல்ல நம்ம நெறைய படிச்சு, நெறைய கத்துக்கிட்டு, அ டெஸ்ட் எழுதி, அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணி, ஒரு கிராஜுவேஷன் மாதிரி ஆயிட்டோம்னா, நம்ம இதுக்கப்புறம் அதுல பொறக்க மாட்டோம். அதாவது இந்த ஸ்கூலுக்கு திரும்பி வரமாட்டோம். வேரஸ் நம்ம அத பண்ணாத வரைக்கும், திரும்பி, 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 திரும்பி நெறைய அட்டெம்ப்ட் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். எக்ஸாக்ட்டா நீங்க ஸ்கூலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படிதான் நடந்துட்டுருக்கு. நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த லெவல்னு எலிவேட் ஆயிட்டே இருப்பீங்க. அதுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு பிறப்பு பத்தாது. நெறைய பிறப்பு தேவைப்படுது, அந்த ஆத்மாக்கு. ஏன்னா, அந்த உலகம் அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்சுவலா பியூட்டிஃபுல்லான, அட்ராக்டிவான ஒரு உலகம். நெறைய விஷயங்கள் இருக்கு. சாப்பாடா இருக்கட்டும், இல்ல அ நம்மளுக்கு பிடிச்ச பொருட்களா இருக்கட்டும், மெட்டீரியல் திங்ஸா இருக்கட்டும், இல்ல லவ்விங்கான ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மள மயக்கி, நம்மள "அட இது போதும்டா, இந்த வாழ்க்கை" அப்படின்ற மாதிரி நம்மள அந்த ஒரு ஜென்மமே நம்ம எடுக்கிறதையே, ஒரு விஷயத்துக்காக மட்டுமே நம்மள வாழ வைக்கும். அந்த அளவுக்கு இந்த உலகத்த ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகா படைச்சிருக்காரு. விஷயங்கள் எல்லாமே சொல்றேன் நானு. நேச்சரா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், ஆம் எ எல்லா எத பார்த்தாலுமே நம்ம ரசிக்கிற மாதிரி பண்ணா, நம்மளுக்கு எப்படி ஒரு ஜென்மம் பத்தும்? கண்டிப்பா பத்தாதுல்ல. நம்ம என்ன பண்ணுவோம்ல, அதில பயங்கரமா ட்ராப் ஆயி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி, அதுக்கப்புறம் கஷ்டங்கள அனுபவிச்சு, கொஞ்சம் சலிச்சு போயி, நெறைய நடந்த பிறகு தான் நம்ம மைண்ட் அ "என்ன வாழ்க்கை இது?" அப்படின்னு சொல்லிட்டு தோணி, இல்ல இத தாண்டி எதுவும் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு நம்ம அந்த பாதையில போவோம். இதுதான் மேக்ஸிமம் பீப்பிள்க்கு நடக்குது. அ இதில அந்த பர்த்தும், டெத்துன்றது சும்மா ஒரு டெம்பரரி விஷயம். அது திரும்பி, 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 திரும்பி நம்ம பொறந்துட்டே இருக்கோம். அப்ப இதுல அங் க ஒரு கட்டத்துக்கு மேல, அதாவது மேக்ஸிமம் நம்ம அனுபவிச்ச பிறகு, ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல, இதுக்கு மேல போதுமான அளவுக்கு இந்த ஆத்மாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. எல்லாத்தையுமே இந்த ஆத்மா அனுபவிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இது அதோட சோல் பர்ப்பஸ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது தான், நம்ம மேபி நம்மளோட கர்மாவும் இருக்கலாம். இல்ல டிவைனே பண்றாருன்னு கூட வச்சுக்கலாம். அந்த 2க்கு நம்மளுக்கு என்ன கரெக்ட்டான ஆன்சர் கிடையாது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸு, ஒரு மாரி ஹார்ட் பிரேக்கிங் இன்சிடென்ட்ஸு, நம்மள அப்படியே அடிச்சு துவச்சு அப்படியே உருக்கி போடக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரோட வாழ்க்கை கன்டினியூஸா ஃபெயிலியர்ஸா இருக்கும். ஏன்டா இவங்க வாழ்க்கைலாம் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம யோசிப்போம்ல. தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில நல்ல விஷயமே அவங்க பார்க்காதபடி இருக்கும். இல்லன்னா ஒரு ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, ஒரே மரணமா இருக்கும். இல்லன்னா அவங்களால தாங்க முடியாத ஒரு மரணத்த பார்த்துருப்பாங்க. இல்லன்னா தாங்க முடியாத ஒரு டிசீஸ அண்டர்கோ பண்ணுவாங்க. இப்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் உங்க லைஃப் மட்டும் இப்படி பெயின்ஃபுல்லா இருக்குன்ட்டு நம்மளுக்குலாம் ஆன்சர் கிடையாது. அப்ப இது நான் புரிஞ்சு வச்சிருக்கிறது. பிளஸ் நான் அந்த ஸ்பிரிச்சுவலா ரீட் பண்ணதுல, ஓகே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கலாம் என்னவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ரீவியஸ் சோல்ஸ்ல ப்ரீவியஸ் பர்த்ல எல்லாத்தையுமே அம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, இதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சோல் பர்ப்பஸ ரியலைஸ் பண்ணி போக வேண்டிய பாத்ல இருக்கும்போது, அவங்களுக்கு மேபி அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். இப்ப என்னோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலருந்து ஒரு பேட்டர்ன் எனக்கு இருக்கு. நான் எதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேனோ, அது கிடைக்காது. எப்படி ஆசைப்பட்டாலும் சரி, அந்த ஆசைப்படுற ஒரு விஷயம், இது கண்டிப்பா நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் லாங் பண்ணி, அத நெனச்சு ஏங்கி, அதுக்காக நெறைய முயற்சி எடுத்தேன்னா, அது என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும், ஈவன் ஒரு சாப்பாடா இருந்தா கூட, எனக்கு அது நடக்காது. பட் சடனா நம்ம எக்ஸ்பெக்ட்டே பண்ணாதபடி இருக்கும்போது தான், எனக்கு நெறைய ஹாப்பினஸ் நடந்திருக்கு. வேரஸ் நான் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நான் ரொம்ப நாளா பிளான் பண்ணி, ரொம்ப நாளா ஆசைப்பட்டு டிசைர் பண்ணி பண்ணும்போது நடந்ததே கிடையாது. வேரஸ் இன்னொருத்தவங்க லைஃப்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்ல பார்க்கும்போது, அவங்க தனக்கு விரும்பின ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணுவாங்க. விரும்பின ஒரு விஷயத்த ரொம்பவே டீப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணி அவங்க எப்பவுமே அச்சீவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ஏன் நம்ம லைஃப் மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நெறைய நாள் யோசிச்சிருக்கேன்.
அதேதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஆனோன்னு சொல்லிட்டு ரொம்ப தலைகீழா நிண்டு படிக்காததெல்லாம் எவ்ளோ தூரம் நம்ம படிச்சாலும், என்னால வந்து பாஸ் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 13 வருஷம் எஃபோர்ட்ஸ் போட்டோம். வேரஸ் வந்து இப்ப வந்து வெளியில வந்து வெளியில எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, "நீ எவ்ளோ முயற்சி பண்ணாலும் அது கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் கிடைச்சே தீரும்" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த லாஜிக்லாம் வந்து என் லைஃப்ல வந்து ஒர்க்கே ஆகல. நெறைய அதாவது என்ன ஆகும் எனக்கு அப்படின்னா, ஒரு டிட்டாச்மென்ட் தான் வரும். நான் எது மேல ஆசைப்படுறேனோ, எந்த விஷயம் மேல நான் ரொம்ப ஏங்கி போறேனோ, அது மேல வந்து எனக்கு வெறுப்பே வர அளவுக்கு தான் எனக்கு எப்பவுமே சூழ்நிலை வந்து டிட்டாச்மென்ட் தான் என் லைஃப்ல ஃபுல்லா நடந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல பொருட்களா இருக்கட்டும், ம் அ லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து எனக்கு ஒரு ஒட்டியும் ஒட்டாத நிலைமைய தான் எனக்கு வந்து இறைவன் வந்து குடுத்தாரு. அப்ப எனக்கு இப்ப தான் புரியுது. ஓகே, இந்த ஃபி இனி நான் ஆல்ரெடி நெறைய வந்து அந்த பர்ப்பஸ வந்து அந்த என்னோட சோல் வந்து நெறைய என்ஜாய் பண்ணிருச்சு ஆல்ரெடி. லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நெறைய பிறப்புல எடுத்து, நெறைய விஷயங்கள பார்த்துட்டு, இப்ப இது வந்து இதுக்கு மேலயும் வந்து நம்ம வந்து அந்த பர்ப்பஸ வந்து அச்சீவ் பண்ணாம இருக்க முடியாதுன்றதுக்காக, பொறந்ததுலருந்தே இந்த பேட்டர்ன வந்து கடவுள் வந்து எனக்கு குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ, இறைவன் வந்து அந்த ப்ளே பண்ற ரோல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் நம்மளோட லைஃப்ல. அதனால தான் நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டதுன்ற மாரிலாம் ஒண்ணுமே கிடையாது. நல்லது, கெட்டது எல்லாமே வந்து ஃபைனலா நம்ம பர்ப்பஸ நோக்கி போறதுக்காக தான் வருது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப அ பாகுபலி படம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ பாகுபலியோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த பையன் பாகுபலியோட பர்ப்பஸ் என்னன்னா, அந்த அவங்க அம்மாவ வந்து காப்பாத்தி, அந்த கிங்டம்க்கு வந்து அவர் ஆல்ரெடி அவர் தான் கிங்குன்னு அனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அவரு வந்து அந்த கிங்கா வந்து அவர் வந்து போகணும். அதுதான் அவரோட பர்ப்பஸ். ஆனா, அது வந்து அவர வந்து எப்படி வந்து இறைவன் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அவந்திகா அந்த கேரக்டர் மூலமா ஏன்னா அவர் அந்த மலைய ஏற பயங்கரமா ட்ரை பண்றாரு. சின்ன வயசுல இருந்தே அவர் ட்ரை பண்றாரு. அவரால ஒரு லெவலுக்கு மேல அவருக்கு எனர்ஜி இல்ல. அந்த வில் பவர் இல்ல. அதனால கொஞ்ச தூரம் போயிட்டு எவ்வளோ ரீச் பண்ணாலும் திரும்பி கீழ வந்து சறுக்கிட்டு வந்துடுறாரு. வேரஸ் ஒரு பொண்ணோட ஃபேஸ் வந்து அந்த மாஸ்க் மட்டும் தான் வருது. அந்த மாஸ்க் மூலமா அந்த பொண்ணோட ஃபேஸ்ல வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆயி, அந்த பொண்ண பார்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் அந்த மலை மேல ஏறுறாரு. ஸோ அந்த சாங் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஏஞ்சலிக்கா வந்து அங்கங்க வந்து அந்த பொண்ணு வந்து அட்ராக்ட் ஆயி அந்த மலை மேல ஏற வைக்குது. அப்ப இங்க வந்து பாகுபலிக்கு வந்து தெரியாது. அவரோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பாகுபலிக்கு ஒரு எனர்ஜி வேணும். அப்ப அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ் அந்த லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு பவர் குடுத்துருக்காரு காட். நேச்சராவே வந்து என்னன்னா, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு எமோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவ். அப்ப காட் எத வந்து சூஸ் பண்றாரு? அந்த லவ்ன்ற விஷயத்த வந்து சூஸ் பண்ணி, இது மூலமா பண்ணா இவனுக்கு வந்து நெறைய எனர்ஜி கிடைச்சு அவன் மேல ஏறி வந்துருவான். மேல ஏறி வந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து நடக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி காட் பிளான் பண்ணி அந்த பொண்ணு மூலமா அவர வந்து மேல வர வைக்கிறாரு. ஓகே. இந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல இப்ப நீங்க எல்லாமே என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்க்குள்ள வருவாங்க. வர்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, சோல் பர்ப்பஸ தேடி தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு வழி வந்திருக்கும் அவங்களுக்கு. மேரிட்டல் இஷ்யூவா இருக்கலாம், இல்ல ஃபேமிலில ஏதாவது இஷ்யூவா இருக்கும், இல்லன்னா ஹெல்த் இஷ்யூவா இருக்கும், இல்லன்னா ஃபினான்ஷியலா ரொம்ப ஒரு மனக்கசப்பா இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கும். இல்லன்னா லைஃப்ல வந்து ஒரு கரியர் இல்லாம இருக்கும். இந்த மாரி ஏதோ ஒண்ணு தான் கடவுள் வந்து பர்ப்பஸ்ஃபுல்லா குடுப்பாரு. ஏன் குடுப்பாரு அப்டின்னா, அந்த வழி குடுத்தா தான் உங்களுக்கு இந்த பாதைக்குள்ள வரணும்னு தோணும். ஓகே. இந்த பாதைக்குள்ள வந்தா நம்மளுக்கு இதுலருந்து ரிலீஃப் கிடைக்கும். நம்ம குடும்பம் நல்லாருக்கும். நம்மளோட ஹெல்த் நல்லாருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்டின்னு சொல்லிட்டு தான் உள்ள வர வைப்பாரு. பட் உள்ள வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா லைஃப்ல நம்ம வந்து இந்த பிராக்டிசஸ வந்து அப்ளை பண்ணும்போது, போக ஈவன் நம்ம அந்த கோல அச்சீவ் பண்ணா கூட, நம்மளால அத விட முடியாது. ஏன்னா, உண்ம புரிஞ்சிரும் நம்மளுக்கு. இல்ல, நான் வந்து எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுன்றதுக்காக தான் வந்தேன். ஆனா, இது அத தாண்டின விஷயமா இருக்கு. அதனால நான் வந்து இத விடமாட்டேன். இது வந்து என் வாழ்க்கையவே வந்து வேற லெவல்ல எடுத்துட்டு போது. எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. ஆனாலும் இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பெரிய உண்மை இருக்கு. அத நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாதையில வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் இப்ப எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு. ஒரு ட்ரூ டிசைபிள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணுமா. உள்ள வரும்போது நீங்க வந்து ஒரு ஒரு கடவுள் ஒரு பர்ப்பஸ்க்காக உள்ள வர வைப்பாரு. ஆனா போக
அந்த டிசைபிளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, உலகத்தை பற்றின ஒரு உண்மைகளை புரிஞ்சு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதில் வந்து வாக் பண்ணுறம்போது அவங்க வந்து ஒரு இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி இறைவன் என்ன வந்து நினைக்கிறாரோ அந்த மாதிரியான ஒரு 100% பர்ஃபெக்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறுவீங்க. அப்படி மாறின பிறகு தான் உங்கள் லைஃப் வந்து இன்னும் வந்து ஒரு மாதிரி ஒரு லெஜெண்டரி லைஃப் மாதிரி மாறுமா. அதை வந்து இந்த பாட்டில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சாத்திகனாய் பரதத்துவம் வந்தான் உன்னி ஆத்திக பேத நெறி தோற்றமாகியே ஆர்த்த பிறவியின் அஞ்சி அறநெறி சாத்த வல்லானவன் சீடனாமே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லைன் வந்து சாத்திகனாய் பரதத்துவம் வந்தான் அப்படின்றது, பரதத்துவம் வந்தான் உன்னி. சாத்திகன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. சாதகன்ற வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் சாத்திகன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாத்திகனோட மீனிங் வந்து பார்த்தேன் நான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, அதாவது அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மெச்சூர்டு பர்சனாக மாறினவங்களாம். அதாவது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கையோட தத்துவங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்திருக்கும். இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து 3D கான்ஷியஸ்னஸில் தான் எல்லா மனுஷங்களுமே இருப்பாங்க. என்னென்னா அந்த மெட்டீரியலிஸ்ட் லைஃப் தான் நிஜம், நம்ம குடும்பம், நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராப்குள்ளே வந்து அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறவங்க 3D கான்ஷியஸ்னஸில் இருக்கிறவங்க. இல்லை, இதை தாண்டி வேறு ஏதோ விஷயம் இருக்குது, எனக்கு வேறு இன்னும் பியாண்ட் தட் இது ஏதோ இருக்குன்ற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு அதை தேட ஆரம்பித்தவங்க வந்து 4Dயில் இருப்பாங்க. 4Dயில் ஸ்பிரிச்சுவல் திங்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. காடுன்றதை நம்ம வந்து சும்மா சிலையில் கோயிலில் பார்க்குறத தாண்டி கடவுள் நம்மளுக்குள்ளே தான் இருக்காரோ அப்படின்றத உணர்ந்து அதுக்கான எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபேஸ் போகிறவங்க 4D தாண்டி உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி வாழ்கிறவங்க 5D கான்ஷியஸ்னஸ். ஸோ இவர் வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் லெவல் வந்து ஹையாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனு. அதுக்கப்புறம் அவரோட எண்ணம், செயல், அதுக்கப்புறம் வந்து வார்த்தை, இது 3லையுமே பயங்கரமான ஒரு பியூரிட்டியை கொண்டு வந்திருக்கிறவங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சல் ட்ரூத்து, தர்மா, இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு வந்து கமிட் ஆனவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த இன்னும் 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 எனக்கு வந்து அதிகமாக நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலேஜை நோக்கி போகக்கூடிய ஒரு உண்மையான ஒரு பக்தராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் சாத்திகனா. அப்போ அந்த சாத்திகனா இருக்கணும். பரதத்துவம் வந்தான்னா அந்த பரதத்துவமாக அட்டைன் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இறைவன்றது அந்த ஃபார்ம்லெஸ் பர்சனு எல்லா இடத்துலையும் பரவி விரிஞ்சிருக்காரு. அவர் வந்து இதுக்காக தான் நம்மளுக்கு வந்து இந்த பர்த்தை கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான உண்மைகளை புரிஞ்சவங்க. அது எப்படி புரிஞ்சிருப்பாங்கன்னா, அந்த மெடிடேட் பண்ணி டீப்பாக வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அதுதான் உண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை புரிஞ்சு அதுபடி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்படின்ற மாதிரியான வார்த்தை தான் அந்த ஃபர்ஸ்ட் லைனு. ஆத்திக பேத நெறி தோற்றமாகிய அப்படின்னா, அந்த ஆத்திக பேதம் அப்படின்னா, ஆத்திகம் அப்படின்னா என்னது, அந்த கடவுளை நம்புறவங்க, ரிலிஜியஸ் திங்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிலிஜியன்ஸ் இருக்குது, நிறைய மதங்கள் இருக்குது, மதங்களுக்குள்ளேயே நிறைய செக்ட் இருக்குது. இப்போ சைவம், வைணவம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து ஹிந்துயிசம்லேயே நம்ம நிறைய பிரிவு இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே தாண்டினவங்களாம். ஏன்னா அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பாத்து தான், ஆனால் அது போய் ஒரு இடத்துல தான் எண்ட் ஆகுது அப்படின்றத உணர்ந்தவங்க. ஏன்னா அதை உணர்றவங்களே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இப்போ நான் வந்து திருமந்திரம் குரூப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையாவது சொல்லும் போதே சிவனை கும்பிடாதவங்க சேர மாட்டாங்க. அதே மாதிரி வேறு ரிலிஜியன் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ஈவன் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட எல்லா ரிலிஜியனும் ஒன்று தான், நீங்கள் வந்து இதை வந்து உங்களோட கடவுளோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பற்றி தேவைப்படுது, இந்த புக்கில் வந்து திருமூலர் வந்து இதை பற்றி அதிகமாக பேசியிருக்காரு, அதனால நான் அந்த புக்கை சூஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம என்ன சொன்னாலும் அவங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணாது. அவங்க வேற நம்ம வேற அப்படின்ற தாட்லேயே இந்த குரூப்பில் யாரும் சேர மாட்டாங்க. சிவன் மேலே யாருக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கோ அவங்க தான் மோஸ்ட்லி வந்து சேருவாங்க. அதையும் தாண்டி ரொம்ப ஒரு ஃபியூ பீப்புள் தான் வந்து வேறு ரிலிஜியன் ஆளுங்க இதுக்குள்ளே இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை உணர்ந்தவங்களாக இருப்பாங்க. அந்த ஆத்திக பேத நெறின்றது வேஸ்ட்டு, எல்லாமே எல்லா இறைவனும் ஒன்று தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சனாக இருப்பாராம். ஆர்த்த பிறவியின் அஞ்சி, அதாவது அப்படின்னா திரும்பி 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 பிறக்கிறது, ரிப்பீட்டட் பர்த் தான் ஆர்த்த பிறவி. அதை நினச்சி பயப்படுற ஒரு நபராக இருப்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வந்து ரைப்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, ஒரு அது பழுத்த ஸ்டேஜுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா
நான் வந்து என்ன ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னா, நான் என்ன ஆக்சுவலா எப்பவுமே வந்து கிட்டத்தட்ட அந்த என்னோட 38லேருந்து என்னோட 40 இயர்ஸ்ல வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் என்ன ஸ்டேஜ்ல இருந்தேன்னா, அ இந்த பிறப்ப பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். கஷ்டமும், இன்பமும், துன்பமும் கலந்து கலந்து இருக்கு. இது ஒரு சைக்கிள் மாரி இருக்கு இந்த லைஃபு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க இதெல்லாம் எனக்கு தெரியல. எதனால அப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாததுனால, நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இருந்தேன் அந்த ஸ்டேஜ்ல. என்னடா இது வாழ்க்கை இது! கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் உடனே ஒரு பிரச்சனை வருது. திரும்பி உடனே அந்த பிரச்சனைய சமாளிக்கிறோம். அதுல ஒரு டயர்ட் ஆறோம். அப்புறம் திரும்பி ஏதோ ஒரு லைட்டா ஒரு சந்தோஷம் வருது. ஆனா அந்த சந்தோஷம் வந்து இந்த பிரச்சனைய நம்ம வந்து ஹேண்டில் பண்ணதுலயே நம்ம டயர்ட் ஆயி, அந்த சந்தோஷத்த கூட நம்மளால முழுசா அனுபவிக்க முடியல. அப்ப இது இப்படி ஒரு சைக்கிள் மாரி தான் இந்த லைஃப் போகுது. இப்படிதான் லைஃப்னா எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து காட் கிட்ட வந்து ரொம்ப ப்ரே பண்ண ஆரம்பிச்ச டைம் அது. எனக்கு பிறவாமை வேணும். திரும்பிலாம் என்னைய பொறக்க வச்சுறாதீங்க. ஈவன் இந்த லைஃப்மே வந்து எனக்கு சீக்கிரம் முடிச்சிருங்க. என்னோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு நான் அந்த லைஃப்ப வந்து சீக்கிரமா நான் வந்து விட்டுறது தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து காட் கிட்ட வந்து அப்ப ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். வேற என் சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து "அப்பா இந்த பிறவியே போதும்பா இதுக்கு மேல" அப்படின்னு நான் சொல்லும்போது, என் சிஸ்டர் கேட்பாங்க, ஏன் எனக்கெல்லாம் அப்படி தோண மாட்டேங்குது? எனக்கு இன்னும் நெறைய பர்த் தேவைன்னு தோணுது. ஏன்னா நான் அப்படி என்ஜாய் பண்றேன் இந்த உலகத்த. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. கஷ்டங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சு நான் விரும்பில இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்களுக்கு அப்படி தோணுது, ஏன் நம்மளுக்கு இப்படி தோணுது அப்படின்ட்டு. அப்ப அது வந்து இப்பதான் புரியுது. என்னன்னா, நான் வந்து அவங்க ஸ்டேஜ் எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து முன்னாடி நெறைய பர்த்ல வந்து நான் அனுபவிச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ்க்கு நான் வந்துட்டேன். அவங்க இன்னும் அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா, அந்த ஸ்டேஜ்லயே வந்து நம்ம வந்து இந்த பாதையில போனோம்னா, அத விட ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் வந்து அ காட் குடுக்கவே முடியாது. ஏன்னா, அவங்க இப்பயே வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல தான் இருக்காங்க. அ ஏன்னா, அவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம், ரொம்ப பெரிய கவல அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆனாலும் அ அக்கா ஃபாலோ பண்றாங்க. அக்காவோட லைஃப் வந்து ரொம்ப மேஜிக்கலா இருக்கு. அப்ப இத நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட் மேலயும் ரொம்ப பிரியம். ஸோ பிரியம் இருக்கிறனால அவங்க வர்றதுனால, கடவுள் வந்து இன்னும் அவங்கள வந்து ரொம்ப பெயினே இல்லாத ஒரு லைஃப்ல வந்து அவர் எடுத்துட்டு போறத வந்து நான் கண்ணு முன்னாடி பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப இந்த ஸ்டேஜ் வருது. இந்த ட்ரூ டிசைபிள்க்கு வந்து எனக்கு வேண்டாப்பா, எனக்கு போதும்பா இந்த பர்த்து. இதோட நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அவங்களும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவங்க ஆனா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்லல. இல்ல இத தாண்டி இறைவன் கிட்ட போறதோ, இல்லன்னா இத வின் பண்றது தான் வாழ்க்கைன்றது தெரிஞ்சு, இப்ப அவங்களும் வந்து வேண்டான்னு சொல்றாங்க. ரிப்பீட்டட் பர்த்லாம் வேண்டாம். இந்த பர்த்லயே நான் வந்து காட் கிட்ட வந்து நான் ரீச் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்த அனுபவிக்காமலே அவங்க வந்து உண்மைய புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா வந்து நம்ம மாறிருவோமா. வேண்டாம் எனக்கு மல்டிபிள் பர்த்ஸ்லாம் வேண்டாம். இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்களாம். தென் வந்து அறநெறி சாத்த வல்லானவன். அதாவது அறநெறியில வாழ்ந்தா மட்டும் தான் இந்த பர்த்துக்கு எண்ட் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவங்க. அறநெறினா இறைவனுக்கு பிடிச்ச வழி என்ன அப்படின்னா தர்ம வெளி. எத்திக்கலா வாழணும். யாரையும் ஹார்ம் பண்ணாம இருக்கணும். நியாயமா இருக்கணும். நேர்மையா இருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து வெளி உலகத்துல இருந்து பார்க்கும்போது முட்டாள்தனமா தெரியும். பட் ஆனா இறைவன் விரும்புற வழி இதுதான். அப்ப இந்த வழிய வந்து இந்த பாதையில வரும்போது இறைவன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாரு. நீ எந்தெந்த இடத்துல உன் வாழ்க்கையில தப்பு பண்ற, எந்தெந்த இடத்துல டிஸ்ஹானஸ்ட்டா இருக்க, எந்தெந்த இடத்துல நீ பொய் சொல்ற, எந்தெந்த இடத்துல நீ செல்ஃபிஷா இருக்கன்னு எல்லாத்தையும் அவர் காட்டுவார். காட்டி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் காட்டி காட்டி நம்ம கிட்ட இருந்து ப்ராமிஸ் வாங்குவாரு. நம்மளும் அதுக்கேத்த மாதிரி அவர்கிட்ட அத சரண்டர் பண்ணி நான் இத இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி ப்ராமிஸ் பண்ணி நம்ம லைஃப பியூரிஃபை பண்ணிக்கிட்டு போயிட்டு திரும்பி அத என்னைக்குமே பண்ண மாட்டோம். அப்படிதான் வந்து ஒரு டிசைபிளோட லைஃப் வந்து இருக்கும். அந்த அறநெறியில ஃபர்மா என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி, என்னோட அந்த பிரின்சிபல்ஸ் இறைவன் டிவைன் அலைன்டு பிரின்சிபல்ஸ தாண்டி நான் போமாட்டேன். அப்படின்ற பாதையில வந்து போறவங்க தான். அவங்க தான் வந்து சர்சீடன். சர்சீடன்னா ட்ரூ டிசைபிள், ட்ரூ டிவைன் சீக்கர் அப்படின்னு சொல்றாங்க. சர் அப்படின்னா அந்த சத்துன்ற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. சத்துனா உண்மை. ஓகேங்களா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இப்ப இது ஏன் இந்த இடத்துல அவர் வந்து திருமூலர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ வந்து ஒருத்தர குருவா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா, அவர் குரு வந்து சில வேலைகள் பண்ண சொல்லுவாங்க. என்ன பண்ண சொல்லுவாங்க? மெடிடேஷன் பண்ணு அப்படின்னுவாங்க. இந்த விஷயத்த கத்துக்கோன்னு சொல்லுவாங்க. இத படின்னு சொல்லுவாங்க. இத வந்து நீ புரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி வாழுன்னு சொல்லுவாங்க. அப்படி நெறைய சொல்லுவாங்க. மெக்கானிக்கலா அவங்க சொல்றத மட்டும் பண்ணிட்டு, நம்ம வந்து திரும்பி திரும்பி வந்து நம்ம மெட்டீரியலிஸ்ட் திங்ஸுக்கே ஓவர் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு, குரு சொன்னாங்க, இந்த டாஸ்க்லாம் மட்டும் நம்ம முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்கு முடிக்கிறத வந்து இறைவன் விரும்பல.
அதுக்குள்ள இருக்கக்கூடிய மீனிங்கு பர்பஸ்ஃபுல்லா ரொம்ப ப்ரெசண்ட்ல இருந்து இது பண்றது மூலமா தனக்குள்ள இருக்கக்கூடிய எலிவேஷனையும் புரிஞ்சு பண்ணணுமா. வரும்போது அப்படி வரலாம். வரும்போது எனக்கு கல்யாணம் நடக்கணும், என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், என்னோட ஸ்பௌஸோட ஹெல்த் சரியில்ல, அவங்க சரியாகணும், இல்ல எனக்கு ரொம்ப வறுமையில இருக்கேன், என்னோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் சரியா இருக்கணும்னு சொல்லிட்டு வரலாம். ஆனா வந்த பிறகு நம்ம பண்ணக்கூடிய குரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வேலை பண்ணும்போதும் அதை ஆத்மார்த்தமா புரிஞ்சு அதை உணர்ந்து மைண்ட்ல வேற எதையாவது வச்சுக்கிட்டு கடமைக்கு அந்த வேலையை பார்க்காம புரிஞ்ச ஒவ்வொரு தடவையும் தன்னை மாத்திக்க முயற்சி பண்ண சொல்லி கடவுள்கிட்டயும் குருக்கிட்டையும் சரண்டர் அடைஞ்சு, எப்படி சொல்லணும்னா, நான் இப்போ இந்த வேலையை பார்க்குறேன், இதை படிக்க சொல்லியிருக்காங்க, ஆனால் இது மூலமா எனக்கு தயவு செய்து ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சணுமா நம்ம. இந்த ஆடியோ வந்து கேட்குறீங்க, இந்த திருமந்திரம் ஆடியோ நான் கேட்குறேன், ஆனால் எனக்கு இது மூலமா வந்து அந்த ஞானத்தை வந்து எனக்கு கொடுங்க, நான் சும்மா கடமைக்கு நான் இதை வந்து கேட்டுட்டு போயிடக்கூடாது, இது மூலமா என்னோட மனநிலையிலையும் சரி, என்னோட அந்த கான்ஷியஸ்னஸ் லெவல்லையும் சரி ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கெஞ்சி சரண்டர் அடைஞ்சு, அப்படியே சரண் அடைஞ்சு நம்ம வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அவர் சொல்றாரு. ஸோ மெக்கானிக்கலாக இருக்காதீங்க, மெக்கானிக்கலாக இல்லாமல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி தர்ம வழியில் இருக்கணும், மறுபிறவி வேண்டாம், இந்த பிறவியே போதும், இந்த பிறவிக்குள்ளேயே நான் எல்லாத்தையுமே வந்து நான் புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கணும், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து பயங்கரமாக வந்து ரைப்பனாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு குரு கிட்ட போய் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்குள்ளே நடக்கணுமா. அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா டாஸ்கையும் வந்து பண்ணுறீங்களா, குரு சொல்கிற விஷயங்களை அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களா, ஒரு மாதமும் உங்ககிட்ட வந்து மாற்றங்கள் தெரியணும். போன மாதம் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி இந்த மாதம் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதம் உங்களோட மெச்சூரிட்டி லெவல் வந்து இன்னும் அதிகமாக இருக்கணும், அந்த சேலஞ்சை பற்றின அவேர்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரே மாதிரியே இருக்கீங்க, ஒரு மெக்கானிக்கல் லைஃப்குள்ளே ட்ராப் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்ஸ் எல்லாத்தையுமே மெக்கானிக்கலாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து அனலைஸ் பண்ணி ஒன்றும் இல்லை, அந்த வேலைகள்லாம் பண்ணும்போது வேற எந்த கவலையும் இல்லாமல், வேற எந்த டென்ஷனும் இல்லாமல், ஒரு மாதிரி பரபரப்பாக செய்யாமல் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இறைவன்கிட்ட கெஞ்சி கேட்டு, எனக்கு இது மூலமாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சி நீங்கள் எல்லா வேலைகளையும் பண்ணாலே போதும். இறை சக்தி வந்து உங்களுக்கு உள்ளே இருந்து வந்து உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ ஆல்.